பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 125 சங்கீதம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற அந்த சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த காலை வேளையில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்பி வாழுவோம். கர்த்தரை நம்பும் பொழுது இந்த பூமியில் அசையாத ஒரு நிலைத்தன்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆமென். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை 100% நம்பி வாழ்வோம். இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை நம்பி வாழக்கூடிய ஜனங்கள் இந்த உலக காரியத்தையும் மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷரை நம்புவது நமக்கு கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒருபோதும் மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்புவதே நமக்கு ஒரு நலமாக இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்பி வாழுவோம். அவரை நம்பும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இருக்கிற இடத்துல அசையாமல் நிலைத்திருக்கிற ஒரு அந்த பர்வதத்தை போல, சீயோன் பர்வதத்தை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைப்பாராக. எனவே இந்த இறை வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவோம், அவரை நம்பி வாழுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, கோலியாத் என்கிற ஒரு மனிதன் எழும்புகிறான். அந்த மனிதன் எழும்பி அவன் ஒரு பெரிய ராட்சசன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விடுகிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய தோற்றத்தை பார்த்து பயப்படுகிறாங்க. அவனை எதிர்ப்பதற்கு ஒருவனும் கூட இல்லை. அவன் பாளையத்தில் சவால் விடுகிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட யுத்தம் செய்யட்டும். அவன் என்னை வெற்றி பெற்றால் எங்கள் தேசம் முழுவதும் உங்களுக்கு அடிமை என்று சொல்லுகிறான். நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம்னு சொல்கிறான். ஆனால் அவனை எதிர்ப்பதற்கு ஒருவனும் இல்லை. எல்லாரும் பயந்து ஓடினார்கள். அவன் தோற்றத்தை பார்த்தார்கள், அவன் உருவத்தை பார்த்தார்கள், அவனுடைய படை பலத்தை பார்த்தார்கள். பயந்து போய்விட்டார்கள் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இடத்துல தாவீது என்கிற ஆடு மேய்க்கிற அந்த வாலிபன் அவனை மேற்கொள்வதற்காக தைரியமாக போகிறான். அப்போது சவுல் என்ன செய்கிறாரு, அவனுக்கு கவசத்தை போட்டு கொடுக்குறார். அவனை சவுலுடைய ஆயுதங்களை கொடுக்குறார். அப்போது தாவீது சொல்லுகிறான், என்னால் இதை போட்டு யுத்தம் பண்ண முடியாது, நான் இதில் பழக்கப்படலை, நான் பழக்கப்பட்ட ஆயுதத்தை கொண்டு போகிறேன்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறான், சவுலை மேற்கொள்ள போகிறான். அப்போது அந்த கோலியாத்தை பார்க்குறான். இவன் ஒரு வாலிபன், ஆனால் அவன் ஒரு பெரிய ஒரு போர் வீரன். அவன் சொல்கிறான் பாருங்க, தாவீது சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கூட வர்ற, நான் இஸ்ரவேலின் ரதங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை 100% நம்பி களத்தில் போய் நிற்கிறான். அந்த கோலியாத்தை ஒரே கல்லால் வீழ்த்துகிறான். கோலியாத்துடைய தலையை வெட்டி எடுக்கிறான். அவன் தேசத்தில் இருக்கிற பயத்தை போக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அமைதியையும் சமாதானத்தை உருவாக்கி அந்த தேசம் ஒரு சந்தோஷமான தேசமாய் மாறுவதற்கு தாவீது ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் கோலியாத்துடைய உருவத்தை பார்த்தாங்க, அவனுடைய படையை பார்த்தாங்க, அவனுடைய ஈட்டியை பார்த்தாங்க, அவனுடைய உருவத்தை பார்த்தாங்க. ஆனால் தாவீது கர்த்தரை மட்டும்தான் பார்த்தார். அல்லேலூயா. நிறைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னே இருக்கிற சவால்கள் பெரிதாக இருக்கலாம், நமக்கு முன்னே இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கலாம். இதை எப்படி மேற்கொள்வது, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நம்ம பிரச்சனையை பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். எரிகிற அக்கினி சோலைக்கு முன்னால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கொண்டு வைக்கிறான். எரிகிற அக்கினி சோலை பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி சோலையில் முன்னால் நின்று சாட்சி சொல்கிறாங்க. அந்த தீயை பார்க்கல, அந்த தீக்குள்ளே இருக்கிற கர்த்தரை பார்த்தாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்க விட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் நீ வச்சிருக்கிற சிலையை வழிபட மாட்டோம் சொல்லி உறுதியாக நின்றபடி நான் தூக்கி அக்கினியில் போட்டாங்க. அக்கினியில் தூக்கி போட்ட பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அங்கே விடுவிக்கப்பட்டு அங்கே 4வது நபராகிய தேவ தூதனானவர் அவங்களோடு கூட உலாவுவதை ராஜா பார்க்குறான். பார்த்து, தானியேலே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவே வெளியே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறான். அழைக்கும் போது பாருங்கள், ஒரு முடி கூட கருகலை. தேவன் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா.
தீயை பார்க்கல. தீயை பார்த்துருந்தா அவங்க எரிஞ்சு போயிருப்பாங்க. தீக்குள்ளே இருந்த கர்த்தரை பார்த்தாங்க. தாவீது கோலியாத்தை பார்க்கல. கோலியாத்துடைய முன்னால் நிற்கிற கர்த்தரை தாவீது பார்த்தான். அதேபோல் சிங்கக்கபில இருந்த தானியேல் சிங்கங்களை பார்க்கல, கர்த்தரை பார்த்தாரு. பெரிய ஜெயத்தை பெற்றார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்கள். உங்கள் வழியை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இந்த கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும். நம்மளை பத்திரமா மறுகரைக்கு ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். எனவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை 100% நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்பி வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.